அனைவருக்கும் வணக்கம். நாம் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கேட்கப்படும் அரசு பொதுத்தேர்வு வினாக்களையும் புத்தகத்தின் உள்பகுதியிலுள்ள கேட்கப்படக்கூடிய வினாக்களையும் பக்க எண்ணுடன் வழங்கி வருகிறோம். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் இன்றைய வீடியோவில் என்றால் என்ன என்று கேட்கப்படும் வினாக்களையும் உயிரியல், வேதியியல் மற்றும் தாவரவியல் என பிரித்து காணலாம். முதலாவதாக உயிரியல் பகுதியில் கேட்கப்படக்கூடிய வினாக்களை காணலாம். முதல் கேள்வி, ஸ்கிராட்ச் என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி, மேடை என்றால் என்ன? அதாவது ஸ்டேஜ் என்றால் என்ன? மூன்றாவது கேள்வி, ஸ்பிரைட் என்றால் என்ன? இது அரசு பொதுத் தேர்வில் ஒரு முறை கேட்கப்பட்டுள்ளது. நான்காவது கேள்வி, மானோவியல் மருந்துகள் என்றால் என்ன? ஐந்தாவது கேள்வி, வயது முதிர்ந்தோர் நீரிழிவு என்றால் என்ன? ஆறாவது கேள்வி, மெட்டாஸ்டாசிஸ் என்றால் என்ன? ஏழாவது கேள்வி, அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் என்றால் என்ன? எட்டாவது கேள்வி, புவி அமைப்பு கால அளவை என்றால் என்ன? பக்கம் எண் 280 அதற்கான விடை உள்ளது. இது புத்தகத்தின் உள்பகுதியில் கேட்கக்கூடிய ஒரு வினா. ஒன்பதாவது கேள்வி, இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன? இது ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. 10வது கேள்வி, மனித இரத்தத்தில் உள்ள ஆர்பிசியின் வடிவம் என்ன? 11வது கேள்வி, கூட்டிணைவு என்றால் என்ன? 12வது கேள்வி, சிஎன்எஸ் இன் விரிவாக்கம் என்ன? இது ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. 13வது கேள்வி, ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றை என்றால் என்ன? 14வது கேள்வி, அல்லோசோம்கள் என்றால் என்ன? இது ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. 15வது கேள்வி, ஒகசாகி துண்டுகள் என்றால் என்ன? 16வது கேள்வி, கொலஸ்ட்ரம் அதாவது சீம்பால் என்றால் என்ன? 17வது கேள்வி, மகரந்த சேர்க்கை என்றால் என்ன? பக்கம் எண் 243 கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான விடை. இது ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. 18வது கேள்வி, போல்டிங் என்றால் என்ன? இது ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. 19வது கேள்வி, நீராவி போக்கு என்றால் என்ன? ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. 20வது கேள்வி, இதய ஒலிகள் என்றால் என்ன? எவ்வாறு இதய ஒலிகள் உருவாகின்றன? 21வது கேள்வி, ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? அது செல்லில் எங்கு நடைபெறுகிறது? இது ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 22வது கேள்வி, சுவாச ஈவு என்றால் என்ன? 3 முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. அடுத்தது 23வது கேள்வி, ஃபீனோடைப் மற்றும் ஜீனோடைப் பற்றி நீவீர் அறிவது என்ன? இது ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. அடுத்தது 24வது கேள்வி, பரிணாமம் என்றால் என்ன? அதனை முன்மொழிந்தவர்கள் யார்? இது 2 முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. இந்த 24 கேள்விகளும் உயிரியல் பாடப்பகுதியிலிருந்து என்றால் என்ன தலைப்பின் கீழ் கேட்கப்படுகிறது. அடுத்ததாக வேதியியல் பகுதியை காணலாம். முதல் கேள்வி, படிவரிசை என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி, வேதி சமநிலை என்றால் என்ன? ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. மூன்றாவது கேள்வி, இருமடி கரைசல் என்றால் என்ன? நான்காவது கேள்வி, மும்மடி கரைசல் என்றால் என்ன? பக்கம் எண் 122 இதற்கான விடை உள்ளது. ஐந்தாவது கேள்வி, நீர் கரைசல் மற்றும் நீரற்ற கரைசல்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ஆறாவது கேள்வி, உலோக கலவை என்றால் என்ன? ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. பக்கம் எண் 116 இதற்கான விடை உள்ளது. ஏழாவது கேள்வி, ரசக்கலவை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. பக்கம் எண் 116 இதற்கான விடை உள்ளது. ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. எட்டாவது கேள்வி, வாயுவின் மோலார் பருமன் என்றால் என்ன? ஒன்பதாவது கேள்வி, துரு என்பது என்ன? அது உருவாகும் சமன்பாட்டை தருக. 2 முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. 10வது கேள்வி, நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. பக்கம் எண் 140 இதற்கான விடை உள்ளது. அடுத்ததாக 11வது கேள்வி, வெப்பச்சிதைவு வினைகள் என்றால் என்ன? ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. பக்கம் எண் 138 இதற்கான விடை உள்ளது. அடுத்ததாக இயற்பியல் பாடப்பகுதியில் கேட்கக்கூடிய வினாக்கள். முதல் கேள்வி, விண்மீன் ஆற்றல் என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி, அணுக்கரு உலை என்றால் என்ன? ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. மூன்றாவது கேள்வி, நெட்டலை என்றால் என்ன? ஒரு முறை கேட்கப்பட்டுள்ளது. மீயொலி அலைகள் என்றால் என்ன? ஒரு முறை கேட்கப்பட்டுள்ளது. பக்கம் எண் 61 இதற்கான விடை உள்ளது. மீயொலி அதிர்வுறுதல் என்றால் என்ன? ஒரு முறை கேட்கப்பட்டுள்ளது. ஆறாவது கேள்வி, ஒலி எதிரொலித்தல் என்றால் என்ன? ஒரு முறை கேட்கப்பட்டுள்ளது. பக்கம் எண் 65. ஏழாவது கேள்வி, செவியுணர் ஒலியின் அதிர்வெண் என்ன? ஒரு முறை கேட்கப்பட்டுள்ளது. எட்டாவது கேள்வி, எதிரொலிக்கு தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன?
ஒருமுறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. 9வது கேள்வி, வீட்டிலுள்ள மின்சுற்றில் புவித்தொடுப்பு கம்பியின் பங்கு என்ன? அடுத்ததாக 8வது கேள்வி, மின்னோட்டம் என்றால் என்ன? ஒருமுறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. மின்திறன் என்றால் என்ன? பக்கம் எண் 52 இதற்கான விடை உள்ளது. 10வது கேள்வி, பரும வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன? 11வது கேள்வி, உண்மை வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன? 12வது கேள்வி, தோற்ற வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன? 13வது கேள்வி, நல்லியல்பு வாயுக்கள் என்றால் என்ன? பக்கம் எண் 38 இதற்கான விடை உள்ளது. 14வது கேள்வி, ஒளிவிலகல் எண் என்றால் என்ன? 15வது கேள்வி, விழி ஏற்பமைவு திறன் என்றால் என்ன? 16வது கேள்வி, உருப்பெருக்கம் என்றால் என்ன? இதற்கான விடை பக்கம் எண் 22 உள்ளது.